இன்றைய தினம் முதலாவது வினாவாக நாம் சிந்திக்க இருப்பது, திண்டுக்கல்லேருந்து சந்திரசேகர் அப்படின்னு ஒரு மருத்துவர் கேட்டிருக்கார். அவர் ஒரு புகைப்படம் அனுப்பியிருக்கார். இந்த புகைப்படத்திலே இருக்கக்கூடிய கடவுளை பற்றி ஏதேனும் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிருக்கார். இந்த புகைப்படம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இது காசியில் இருக்கக்கூடிய கால பைரவருடைய ஒரு படம். இந்த சமயம் இப்போ அனுஷ்டானத்தில் கிடையாது. பல சமயங்கள், அதாவது அகச்சமயம், அகப்புறச்சமயம், புறச்சமயம், புறப்புறச்சமயம் அப்படின்னு சமயங்களை சைவ சித்தாந்தம் பாகுபடுத்துகிறது. அந்த மாதிரி பைரவரையே முழு முதற் பொருளாக கொண்டு வழிபடக்கூடிய ஒரு சமயத்திற்கு காபாலிகம், வைரவம், பைரவம் அப்படின்லாம் பேர் இருக்குது. காபாலிக சைவம் ஒரு மாதிரி, பைரவ சைவம் வேறு, வைரவ சைவம் வேறு. இதெல்லாம் ஒத்த ஒளி போல் இருக்கும். ஆனால் சிறு சிறு மாற்றங்கள், கொள்கை மாற்றங்கள், பின்பற்றல இருக்கக்கூடிய செயல்பாட்டு முறை மாற்றங்களால் பைரவரையே வணங்கக்கூடிய ஒரு 8க்கும் மேற்பட்ட சமயங்கள் இருந்திருக்கு. அந்த 8 சமயமுமே பார்த்திங்கன்னா பைரவரை தான் முழு முதற் பொருளாக சொல்லும். இப்போ இதில் சொல்லியிருக்கிற இந்த புகைப்படத்திலே தோன்றுகிற அந்த இறைவனுடைய திருவுருவம் பைரவருடையது. அந்த பைரவர் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, பரணம், ரமணம், வமனம் அப்படின்னு அர்த்தம். பரணம்னா படைக்கிறதுன்னு அர்த்தம், ரமணம்னா காக்கிறதுன்னு அர்த்தம், வமனம்னா அழிக்கிறதுன்னு அர்த்தம். இந்த உலகத்தை பைரவரே படைத்தும் காத்தும் அழித்தும் செய்யக்கூடிய ஒரு இறைவனாக கருதப்படுகிறார். அபிராமிபுற்றர் சொல்வார், படைத்தும் காத்தும் அழித்தும் திரிபவராம் அப்படின்னு சொல்லுவார். திரிபவராம் பைரவருங்கிறத மறைமுகமாக சொல்லியிருப்பார். அபிராமிபுற்றர் காலத்தில் இந்த சமயம் இருந்திருக்கலாம். யாமும் வைரவர் ஏத்தும் பொழுது எமக்கு என்று வைத்த சேமம் திருவடி அடிப்பார். என்ன அப்படின்னா, இந்த பைரவ சமயம் இருக்கு. அந்த பைரவர் தான் இந்த இடத்துல சொல்லியிருக்கா. சரி, அவர் எப்படி படைக்கிறார், எதை காக்கிறார், எதை அழிக்கிறார் அப்படின்னு சொன்னால், ஆன்மாக்களுக்கு, அதாவது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆன்மாங்கிறது வேற, உடம்புங்கிறது வேற. ஆன்மாக்களுக்கு பஞ்சபூதத்தினால் ஆகிற உடலை அழித்து தன்னுணர்வு பெறச் செய்து அவைகளை நல்வழிப்படுத்துகிறார் பைரவர். அப்போ ஆன்மாக்களுக்கு உடலை தருகிறார். அந்த உடல் எப்படி இருக்கு அப்படின்னா, பஞ்சபூதங்களினாலே ஆனது அந்த உடல். பிருத்திவி பூமியினுடைய சாரம், அப்பு ஜலத்தினுடைய சாரம், தேயு நெருப்பினுடைய சாரம், வாயு காற்றினுடைய சாரம், ஆகாசம், இந்த 5ம் சேர்ந்தது தான் இந்த உடல், நம் மானுட உடல். ஒரு உதாரணம் சொல்லணும்னா, சிமெண்ட்டு, செங்கல், மணல் இதெல்லாம் ஒன்றா சேர்ந்தால் வீடுன்னு சொல்கிறோம். தனித்தனியாக இருந்தால் இது பேர் சிமெண்ட்டு, இது பேர் செங்கல், இது பேர் மணல் அப்படின்னு தனித்தனியாக சொல்கிறோம். அந்த மாதிரி பிருத்திவி, அப்பு, தேயு, வாயு, ஆகாசம் இந்த 5ம் ஒன்றா சேர்ந்ததுன்னா உடல். அந்த 5ஐயும் ஒன்றாக இணைத்து ஆன்மாக்களுக்கு உடலை அளிக்கின்ற அந்த தத்துவத்தை இந்த படம் மிக அழகாக சொல்லுகிறது. என்ன காரணம் அப்படின்னா, இதில் பிருத்திவியினுடைய சாரமாக இருக்கிறது சங்கு. அதுக்கு அடுத்தது பாருங்கள், அப்பு ஜலம், ஜலத்தினுடைய சாரமாக இதில் இருக்கிறது தாமரை, அதை கையிலே ஏந்தி இருக்கிறார் அவர். அதுக்கடுத்தது தேயு நெருப்பு, நெருப்பினுடைய சாரமாக சக்கரம் வச்சுருக்கார், தேயுனுடைய சாரம். வாயுனுடைய சாரமாக கையில் கெதை வச்சுருக்கார். பீமசேனன் வாயுனுடைய சாரம் கையில் கெதை வச்சுருப்பார். ஆஞ்சநேயர் வாயுனுடைய சாரம் கையில் கெதை வச்சுருப்பார். அதை மாதிரி வாயு சாரமாக கெதை வச்சுருக்கார். இப்போ பிருத்திவி சாரம், அப்பு சாரம், தேயு சாரம், வாயு சாரம் இருக்குது. அந்த ஆகாசத்தை எப்படி காமிச்சிருக்காவ அப்படின்னா, ஆகாசம் என்று தனியாக இல்லை, எங்கு பார்த்தாலும் இந்த 4க்கும் இடமாயது. பிருத்திவிக்கும், அப்புக்கும், தேயுக்கும், வாயுக்கும் இடமா இருக்கிறது எது? ஆகாசம். இடம்தான் ஆகாசம்.
அந்த ஆகாசத்தை காட்டுவதற்காக ஆகாச வண்ணமாக அவரை தீட்டியிருக்கிறார்கள். இது ஒரு வண்ணப்படம். அந்த காலத்திலேயே இந்த வண்ணத்தை பயன்படுத்தியிருக்கா, அதுதான் சிறப்பு. இப்போ இன்றைக்கி இந்த புகைப்படம் நமக்கு மிக எளிமையான விஷயத்தில் நமக்கு கிடச்சிரும். ஆனால் பண்டைய காலத்தில் இந்த ஆகாசத்தை தீட்டுறது ரொம்ப கஷ்டம். அந்த வண்ணத்தை தீட்டியிருக்காங்க. அது பைரவர்னு எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, பைரவர் நிர்வாணமாக அவரை போட்டிருக்கா. நிர்வாணம் சுனவாகனம் ஆனந்த கோலாகலம். நிர்வாணம்னா உடலற்ற தன்மையை கொண்டவர், அதனால் குழந்தையாக இருக்கார், வடுகமூர்த்தியாக இருக்கார், அதனால் நிர்வாணமாக போட்டிருக்கார். இப்போ அது உள்ளே போட்டிருக்கிற வண்ணம் ஆகாசத்தை காமிக்கிறது. இப்படி அனைத்து உயிர்களுக்கும் அப்படின்னு சொன்னார். அதுக்கு அடுத்தது என்ன சொல்கிறாருன்னா, இந்த காலுங்கீழே பாம்பு போட்டிருக்கு, தலைக்கு மேலே மிகப்பெரிய ஒரு தாமரை போட்டிருக்கு. இது என்ன ஆகும் அப்படின்னா, இதில் 14 உலகங்களையும் சித்தி இருக்கிறார். பூவண்ணம் 14 பூத்த வண்ணம் காத்தவளே பின் கறந்தவளே. அபிராமி ரொம்ப அழகாக சொல்வார். என்னென்னா 7 விதமான உலகம், அதலை விதலை தலாதலை ரசாதலை அப்படின்னு இந்த இடத்துல 14 உலகம் சொல்கிறான். அந்த 14 உலகமாகவும் தான் வியாபித்திருக்கக்கூடியவன் அப்படிங்கிறதுனால அவருடைய வடிவத்தில் சிறு சிறு தேவதைகளாக அதில் கற்பித்திருக்கிறார். அப்போ 14 உலகங்களில் இருக்கக்கூடிய அனைத்து, அதாவது 14 உலகங்கிறது இந்த பைரவருடைய கொள்கையின்படி 14 உலகத்திலையும் வியாபிச்சு இருக்கிறவர் பைரவர் ஒண்டி தான். அவர் இந்த ஆன்மாக்களுக்கு பஞ்சபூத சாரத்தை கொடுத்து தன்னுணர்வை கொடுத்து ஆனந்தத்தில் அழுத்துவார். அவரை சரணாகதி அடைஞ்சால் எல்லாம் வரும். நிர்வாணம்னா மோட்சம்னு அர்த்தம். அப்படியே ஆன்மாக்களுக்கு உய்வை தந்து தன்னுணர்வை தந்து படைத்து காத்து அழிக்கின்ற அந்த கால பைரவருடைய படம் இது. இது ஒரு சில சமயங்களால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த படம் அந்த காலத்தில் தாந்திரிக முறைப்படி துணியில் வரைஞ்சிருப்பாள். துணியில் வரைஞ்சி அதை வழிபாடு பண்ணுவாள். அந்த படத்தை அனுப்பி இருக்கிறார். இது அடியனுடைய தாழ்மையான கருத்து. இது சாத்திரங்களில் உள்ளது. இதில் ஒரு சில மாறுபாடுகள், ஒரு சில விஷயங்கள் நிறையா இருக்குது. ஏன்னா 8 விதமான சமயம் இருக்குது, வைரவ சமயம். அதில் எந்தெந்த சமயம் இதுக்கு எப்படி விளக்கம் கொடுக்குறதுன்னு தெரியாது. இந்த ஒரு சமயம் வைரவத்தினுடைய நோக்கிலே இந்த விளக்கமானது சொல்லப்பட்டிருக்கிறது.